ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹென்டிமாவா அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு மூவி. அதே மாதிரி இது ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து அழிக்கணுன்றதுக்காக அதாவது ஆயில் எரியக்கூடியது பெட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கச்சா எண்ணெய். அது கோயில் ஃபுல்லாக ஊற்றுறானுங்க. ஊற்றி எல்லா இடத்துலையும் கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையும் ஊற்றுறாங்க. கோபுரத்துலேருந்து கோவில் உள்ளே இருக்கிற பிரகாரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஊற்றி பற்ற வைக்க போகிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி வராரு. வரும்போதே புல்லட்டில் வராரு, துப்பாக்கியை வச்சு சுடுறாரு. அப்போ ஒரு சிங்கமும் ஒரு காட்டு பண்ணி, ஸோ காட்டு பண்ணியும் சிங்கம் ரெண்டுமே வந்து அந்த நம்ம ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுது. அட் த சேம் டைம் அவங்க வந்து நம்ம கோயிலில் தீ வச்சுறாங்க. அப்போ கோயிலுக்கு முன்னாடி இருக்க குளத்தில் இருக்க மீன், அதுக்கப்புறம் ஆமை, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து சிங்கமும் அந்த காட்டுப்பண்ணியும் சேர்ந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க வரும்போது அந்த அது எதிர்த்தாப்பில் வர்ற எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு வருது. அதே மாதிரி பின்னாடி ஒரு கருடனும் வந்து ஃபாலோ பண்ணுது. அட் த சேம் டைம் ஹீரோட கையில் ஒரு மச்சம் ஒன்று உருவாகுது. அது ஒரு லைட்டாக மிளரும்போது கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கலசம் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அந்த கலசத்தில் விஷ்ணுவோட 10 அவதாரங்களும் இருக்குது. ஸோ மொத்தமாக அது வேகமாக சுற்றும்போது ஒரு மணி ஒன்று வெளியில் பறந்து வருது. அந்த மணி வெளியில் பறந்து வந்து ஒரு பெரிய காற்றை உண்டாக்கி அங்கே இருந்த எல்லாத்தையுமே அந்த கோயிலை சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்த எல்லா இடத்துல இந்த தீயை அணைச்சிருது. அதே மாதிரி இவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் அந்த தீ வச்சவங்க அந்த இடத்துல ஒரு மரம் தீ பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ அதே நேரத்தில் ஹீரோ வந்து அந்த தீயில் தன்னோட வண்டியை பற்ற வச்சு அவங்கள நோக்கி விட்டுறாரு. அதே மாதிரி அங்கே இருந்த ஒரு கயத்தில் அந்த ஆயில் எல்லாத்தையும் முக்கி எல்லாத்தையும் அந்த கயத்தில் கட்டி ஒரு வண்டியில் கட்டி தள்ளி விட்றாரு. அவர் எத்தும்போது அந்த கயத்தில் எல்லோரும் வரிசையாக போகிறாங்க, எல்லோரும் தீ பிடிக்கிறாங்க. ஸோ அது போகும்போது ஒரு வி, அதுக்கப்புறம் ஒரு ஷேப் மாறுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளோட சின்னமான அந்த நாமம் இருக்குல்ல, அது உருவாகுது. ஸோ அதே நேரத்தில் சிங்கமும் மேலேயும் யாழி மேலேயும் அந்த நாமம் காட்டுறாங்க. ஸோ இவங்க 3 பேர் அந்த கோயிலோட பாதுகாவலர்கள் அப்படின்றாங்க. அட் த சேம் பின்னாடி வந்து தசாவதாரத்தில் வர விஷ்ணுவோட பெரிய அவதாரத்தையும் காட்டுறாங்க. ஸோ இது முழுக்க ஒரு விஷ்ணுவோட படம்ன்றது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். இந்த படம் வந்த பிறகு இதோட ஃபுல் டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.